அனைவருக்கும் வணக்கம். நான் ஏற்கனவே சொல்கிறது என்னென்னா, மேனிஃபெஸ்டேஷன் எல்லா டெக்னிக்ஸுமே ஒர்க் ஆகும். எப்போ தெரியுமா ஒர்க் ஆகும்? நீங்கள் நம்பிக்கையோட மனசை ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ ஓப்பன் மைண்டாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் செய்கிற எல்லா டெக்னிக்ஸுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். உள்ளுக்குள்ளே நிறைய நெகட்டிவ்ஸ் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒன்று பாசிட்டிவ் கொஞ்ச நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது அங்கே செயல்படாது. இதுதான் நிறைய பேருக்கு உள்ள ப்ராப்ளமே. மெயினாக ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அவங்க நம்மக்கிட்ட இருக்கணும், வரணும்னு கொடுக்குற ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன், அது பாசிட்டிவ் கிடையாது. ஏன்னா ஒரு பயத்தின் பேரில் நீங்கள் கொடுக்குறீங்க, எங்கே நம்மளை விட்டு போயிடுவாங்களோ, அவங்க நமக்கு வேணும் அப்படின்ற ஒரு அலைப்பாயிர ஒரு பதட்டமான ஒரு நெகட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கும்பொழுது அவங்க ஒரு மனிதன், அவங்களுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்கும் ஆப்போசிட்டில். ஸோ அவங்களுக்கு ஒரு மேனிஃபெஸ்டேஷன் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் வந்து அவங்கள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணி உங்ககிட்ட கொண்டு வரணும்னா நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பண்ணணும். ஸோ இதையும் தாண்டி உங்கள் மனதுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும், இது என்ன நடக்குமோ, அப்படி நடக்குமோ, இப்படி நடக்குமோன்னு. ஒரு கிளைண்ட் எனக்கு சொன்னாங்க என்னென்னா, லாஸ்ட் வீக்கு அவங்க வந்து நினச்ச நெகட்டிவ் எல்லாம் நடந்துச்சான் ரிலேஷன்ஷிப்பில். அவங்க லவர் வந்து இது மாதிரி அவரை விட்டு போகிற மாதிரி, அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அழற மாதிரி, இப்படிலாம் அவங்க இமேஜின் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஓவர் திங்க் பண்ணியிருக்காங்க அதிகமாக. அது அப்படியே கண்கூட நடந்துச்சு. இது மட்டும் நடக்குது சிஸ்டர், எனக்கு மற்றது நடக்கலை அப்படின்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ் வைப், ஹை வைப்பில் இருக்கும். அதே மாதிரி நெகட்டிவாக நடக்கும்போது சூப்பராக ஒர்க் ஆகும். நெகட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா விஷுவலைஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நமக்கு கண் முன்னாடி அப்படியே தானாகவே வரும். அதுவே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கன்னா கண் முன்னாடி வந்து நிற்கிறது கஷ்டம், அப்படியே நின்னாலும் விஷுவலைஸ் பண்ண முடியாது நமக்கு. ஸோ இதுதான் நம்மளுடைய ட்ராபேக்கு. அதுக்கு தான் நம்ம ட்ரைனிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சில விஷயங்கள்லாம் கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் அந்த மைண்டு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுலேயே பழகும். நீங்கள் கொஞ்ச நாள் ட்ரெயின் அப் பண்ணிட்டு பாதி நாள் விட்டீங்க அப்படின்னா அது என்ன பண்ணிவிடும், மறுபடியும் நெகட்டிவ்குள்ளே போயிடும். அதுக்கப்புறம் உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் எதுவுமே ஒர்க் ஆகாது. பட் மேனிஃபெஸ்டேஷன் எல்லாமே ஒர்க் ஆகும். இப்போது ஒரு சிஸ்டர் சூப்பரான ஒரு கதை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு லெக்சரர், ஓகேங்களா, அது மட்டும் போதும். ஆனால் அவங்க என்கிட்ட பேசும்போது ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக ஒரு பையனோட இருக்காங்க. ரொம்ப டவுனாக இருந்து ரொம்ப டிப்ரெஷனில், எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி இருக்குன்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. எனக்கும் ஹாப்பியாக இருக்கணும்னு, எனக்கும் எல்லாமே ஆசைகள் இருக்குது, ஆனால் எதுவுமே நடக்கலை, எல்லாமே நெகட்டிவாக நடக்குதுன்னு ரொம்ப அடிக்கடி டவுன் ஆகிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து கவுன்சிலிங் வந்தாங்க. நான் அது மாதிரி சொல்லி அனுப்பும்போது அவங்க பெருசாக நம்பலை அப்படின்றது தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் அவங்கள வந்து அடிக்கடி ஃபாலோ பண்ணி கேட்பேன், எப்படி இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க வந்து ஓகே அப்படின்வாங்க. சில டைம் இல்லை டவுனாக இருக்குது அப்படின்னு ஏதாவது சொல்லும்போது நான் ஏதாவது சொல்லுவேன். ஸோ அதை ஆறுதல் பண்ணி அவங்க கிளாஸும் ஜாயின் பண்ணாங்க. பிரம்ம முகூர்த்த கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணாங்க. ஒரு ஜஸ்ட் இப்போ தான் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து ஒரு 10 days போயிருக்கு. அவங்க வந்ததே ஒரு 2-3 நாள் கழித்து தான் வந்தாங்க. பட் அவங்களுக்கு இவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் அப்படின்றது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இன்னும் ஒரு 3 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நல்ல செய்தி சொல்லுவீங்கன்னு நான் அவங்கள்ட்ட சொன்னேன். ஆனால் அவங்க இப்படி ஒரு 4 வாரத்துக்குள்ளே 3 வாரத்துக்குள்ளே இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்லுவாங்கன்றது நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல. இது கண்டிப்பாக யூனிவர்ஸ் கொடுத்த பிளெஸ்ஸிங், எனக்கு கொடுத்த பிளெஸ்ஸிங், அண்ட் அவங்களுக்குமே பிளெஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அவங்க வாயாலுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக அதை சொல்லும் பொழுது நான் ஒரு விதத்தில் ஜெயிச்சிட்டேன்ப்பா, அப்பா பிரேமா நீ ஒரு ஜஸ்டிஸ் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி என்னதானே நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்காக ஒரு குட் சோல், ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் அவங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டு, அவங்கள ஏற்றுக்கிட்டு, அவங்க மனநிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் கிடைச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. இது வந்து அவங்க வாழ்க்கையிலே நடக்காதோன்னு நினச்ச ஒரு விஷயம் இவ்வளோ சீக்கிரம், தட் இஸ் ஒரு 4 weeks நடக்குதுன்னா வேறு லெவலில் வைப்பு விஷயங்கள். இதெல்லாம் ஒரு மாதிரி மேலோட்டமாக இருந்தால் கூட அதுக்கு ஆழமான சக்திகள் இருக்குது. அதுவும் நன்றி உணர்வுக்கு அவ்வளோ சக்திகள் இருக்குது. ஒரு நம்பி செய்கிறவங்க கண்டிப்பாக மேலே வந்துடுறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்றவங்க இன்னமும் அதே நிலையில் தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள மாற்றுறதுக்கான அந்த எண்ணெய் தடுக்கிறது அந்த கர்மாவை கூட இருக்கலாம், இல்லை அவங்க சப்கான்ஷியஸாக கூட இருக்கலாம். அதையும் மீண்டு வரவங்க தான். இதுலேயே பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணவங்க கொஞ்சம் பேர் நடுவில் 2-3 நாள் பிரேக் ஆகி வருவாங்க. சில பேர் கண்டினியூஸாக வருவாங்க. ஒருத்தவங்களுடைய விடா முயற்சியை பொறுத்து இருக்குது. அண்ட் உங்களுக்கும் கிளாஸ் வேணும், ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கூகுள் மீட்டில் தான் உங்களுக்கு பண்ண போகிறேன் நான். உங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், என்ன டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணணும், என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் கூகுள் மீட்டில் சொல்லிடுவேன். அண்ட் 21 days ஒர்க் ஷாப் மாதிரி கிட்டத்தட்ட.
ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வேணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. டிசம்பர் 3லேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போது அந்த சிஸ்டர் வந்து அவங்க வாயால் சொன்ன சக்ஸஸ் ஸ்டோரியை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. கண்டிப்பாக இது அடுத்தவங்களுக்கு ஒரு பூஸ்ட்டாக இருக்கும், நம்பிக்கையும் வர வைக்கும். இது வரைக்கும் நம்பிக்கை வச்சுருந்தவங்க இன்னும் நம்பி அதை வந்து செயல்படுத்துவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த ஸ்டோரியை நான் போடுறேன். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் இது கேட்டு யாராவது ஒரு 2-3 பேர் மேலே வந்தாலுமே அது எனக்கு பெரிய விஷயம்தான். சிஸ் குட் மார்னிங் சிஸ் நான் உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். நான் உங்ககிட்ட ஒரு 3-4 வீக்ஸ் முன்னாடி வந்து நான் எவ்வளோ சோகமாக பேசினேன் தெரியுமா? நீங்கள் வந்து என்னை பூஸ்டப் பண்ணி உங்கள் கவுன்சிலிங் செஷன் வந்தேன். அதுக்கப்புறம் நான் இண்டிவிஜுவலாக மசேஜ் பண்ணி கேட்டீங்க. அப்புறம் இப்போ போன ப்ரேயர் பண்ண சொன்னீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அதிலலாம் நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் உங்களோட மெடிடேஷன் கிளாஸ் பார்த்துட்டு நான் ஜாயின் பண்ணேன். மேம் சீரியஸ்லி மேம் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கு அப்படி ஒரு மிராக்கிள் நடந்தது. சீரியஸ்லி இது பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி மேம். எனக்கு நேற்றே இதை ஷேர் பண்ணுன்னு இருந்தது, பட் எனக்கு டைம் இல்லை. பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஒன்லி. ஏன்னா நான் ரொம்ப டவுன், ஏன்னா இப்படி பர்சனலாக யாரும் மெசேஜ் பண்ணி கேட்க மாட்டாங்க மேம். அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் அவ்வளோதான், அந்த உங்ககிட்ட கோச்சிங் அந்த ருப்பீஸ் எடுத்துட்டோன்னா அவ்வளோதான். பட் அதை ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கீங்க, இல்லை ஆல்ரைட் ஆகிடும், நான் என்ன ப்ராப்ளம் சொன்னாலும் உங்களை நான் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன். ஆல்ரைட் ஆகிடும், ஆல்ரைட் ஆகிடும், ஆல்ரைட் ஆகிடும், இன்றைக்கி கிளாஸ்க்கு வரலையா, இன்றைக்கி இதுக்கு வரலையா மேம். நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதில் அவ்வளோ நம்பிக்கை இல்லை, இதில் என்ன இருக்குது அப்படி, இதில் மாறப்போகுது லைஃப் அப்படின்னு. பட் சீரியஸ்லி தேங்க்யூ சிஸ். என்னால் நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். கடவுளுக்கு நன்றி, உங்களை காட்டின கடவுளுக்கு செகண்ட் நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சிஸ். எனக்கு நான் சீரியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எனக்கு சந்தோஷத்தில் அழுகு தான் வருது. ஏன்னா நான் அவ்வளோ கஷ்டத்தை பார்த்தேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ். எனக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை சிஸ். லவ் யூ சிஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதாவது நீங்கள் சொல்வீங்கள்ல, நீங்கள் ஓப்பனாக வைங்க, உங்களோட மைண்டை பாசிட்டிவாக வைங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நல்ல பீப்புள்ஸாக நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எப்படிலாம் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பீப்புள்ஸ் எல்லாம் உங்களை தேடி வராங்க. அதை நான் ஃபீல் பண்ணுறேன் சிஸ். எனக்கு அப்போல்லாம் வந்து அழுக வந்து கடவுளுக்கு நன்றி தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லும்போது அதை நான் ஃபீல் பண்ணல சிஸ். நீங்கள் வந்து மைண்டை ஓப்பனாக வைங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் ஆல் இஸ் வெல் மாதிரி பாசிட்டிவாக இருங்க அப்படி நீங்கள் சொல்லும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நம்மளும் கஷ்டத்தில் இருக்கோம், இவங்க எதுக்கு இப்படி சொல்கிறாங்க அப்படி தோணும் சிஸ். ஆனால் அது கொஞ்ச நாள் தான் சிஸ் வந்தேன்னா. ஆனால் அந்த டைமுக்கும் அந்த யூனிவர்ஸுக்கும் நான் ஸ்கை பார்த்து போய் பேசிகிட்டே இருப்பேன். அப்படி பேசும்போது என்னை தேடி குட் திங்ஸாக வருதா சிஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்க சிஸ், அவ்வளோ ஹாப்பி சிஸ். தேங்க்யூ ஸோ மச் சிஸ். ஆனால் உங்களோட ஹார்ட் ஒர்க் சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப் சிஸ், சீரியஸ்லி ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அதுக்கு லைக் போட்டுருங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா யோசிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.